இந்த இடத்துல. ஓ அதை முந்தின சொன்னியா? ஆமாம் ஆமாம். ஓ 3 நாள் தான். 3 நாள் தாச்சா? இதெல்லாம் சாச்சு. இதெல்லாம் சாத்துதா? இங்கே வந்துருக்கும். இல்லை இதெல்லாம் சாத்து விட்டதா? ஆமாம் ஆமாம். தூக்கி தூக்கி போட்டீங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்ருக்கேன். சாச்சிட்டு இப்படி போயிடுச்சு. ஓ பாருங்க அப்படியே. இதெல்லாம் சாத்து விட்டதா? இல்லை தள்ளி இருக்கு. போய் தள்ளி விட்டதா? அது தள்ளி விட்றாரு. ஏன் தள்ளி விட்டதா? ஆமாம். ஆஹா நல்லா பெரிய மரத்தை தள்ளி விட்டு சார் இருக்கேன். நாய் குலைச்சி. எந்திரிச்சான்னு பார்ப்போம், இங்கே நின்றுட்டுருச்சா பெருசு. ஓ மக்களே இங்கே பாருங்கள், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சரவணோட வீட்டு பக்கத்தில் ஒரு யானை வந்து ஒரு மரத்தை சாச்சு விட்டு போயிடுச்சுங்க. 3 நாளைக்கு முன்னாடியா? ஆமாம். இந்த பக்கம் நாய், அந்த சைடு நாய் கத்திருச்சு. ஓ கைன் அப்படி அங்கே அப்படி போயிடுச்சு. ஓ அப்போ நாய் தான் துரத்தி விட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா அங்கே வீட்டுக்கு வந்துருக்கும். ஒத்தையா? ஒத்ததா? அந்த ஒத்தை தான் இந்த பக்கம் ரவுண்ட் அடிச்சிருக்கு. ஆமாம் ஆமாம். எங்கேயாவது ஆத்து பக்கத்தில் இருக்குமா? தண்ணி குடிக்க போய் பகலில் போய் தண்ணி குடிக்க போயிட்டு நைட் ஆனால் ஏறிடு. ஏறிடு. தீனி பார்க்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன? ஆமாம் எல்லாமே. இங்கே சுற்றி நிறைய தீனி இருக்கிறதுக்கு. இருக்கு. உங்கள் ஊர் சுற்றி எக்கச்சக்கமான தீனி இருக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் அமர்ந்திருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் வந்து போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி கோத்தகிரியில் இருக்கிற ஒரு முக்கியமான கிராமத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கேங்க. இந்த கிராமத்தை வந்து நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பார்த்துருக்கேன் சுற்றி. இப்போ வந்து இந்த கிராமத்தில் ஆற்று ஓரத்தில் இருக்கிற வீடுகளையும் ஆற்று ஓரத்தில் இருக்கிற கோயிலையும் பார்க்கலான்னு வந்திருக்கேங்க. இந்த கிராமம் என்ன கிராமம்னா நம்ம சரவணோட சொந்த கிராமம் அட்டடி அப்படிங்கிற கிராமங்க. அப்படியே நம்ம இந்த குடியிருப்பு பகுதியில் தாண்டி அப்படியே போக போகிறோம். போனோம்னா ஆத்தோரத்தில் சில வீடுகள். இப்போ ரீசெண்டாக இங்கே தான் சரவண காலையில் கடைசியாக விசேஷம் நடந்தது தான். கோயில் விசேஷம் நடந்தது. 2 வாரத்துக்கு முன்னாடி கோயில் விசேஷம் நடந்திருக்கேன். அந்த கோயிலெலாம் போய் பார்த்து இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்க போகிறேங்க. உங்கள் ஊரில் நீதான் ராஜா. ஆயிலாம் உன்னை கண்டு தெரிச்சு ஓடணும். கரெக்டா? இல்லைன்னு வேலை முடியல. கொஞ்சம் இதில் போகணுமா கீழே? சரி. செடியெல்லாம் கொத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு. கீழே போய் பார்த்து வரல. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்க மக்களே. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து நார்மலாக வந்து நம்ம பைக்கில் போகிற ரைடெல்லாம் கிடையாதுங்க. உள்ளே வந்து ஒரு ட்ரக்கிங்கு. நம்ம சரவணோட கிராமத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு ட்ரக்கிங்கு. அப்படியே நடந்து போய் கோயில் அதாவது ஆத்தோரத்தில் இருக்கிற கோயில், இங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதியில் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். என்ன பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாத்ரூம் அதெல்லாம் ஏன் யூஸ் இல்லாமல் இருக்கேன்? கவர்மெண்ட் கட்டி கொடுத்ததா? பஞ்சாயத்து அதான். இப்போ இதெல்லாம் ஃபுட்பாத் கீழே வரைக்கும் இருக்கா? இது வரைக்கும் தானே? ஓ இந்த வீடு வரைக்கும்.
இந்த வீடு பக்கத்தில் மட்டும் பலாப்பழம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ அங்கே பார்த்தவங்க. ஆமாம், அதான் அதான் பெரியப்பா. ஆமாம், எங்கள் ஆத்தோரத்தில் கோயிலில் அன்றைக்கி வர முடியல, அப்படியே போய் பாட்டு வரலான்னு தாங்க. விசேஷத்துக்குள்ள கூப்பிட்டாரு, என்னால் வர முடியல. அது வார சென்டர் நாளாக்குனால வர முடியல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமைனா வந்திருக்கலாம். சரி, அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே வீடியோவில் எடுத்துகிட்டு வரலான்னு அப்படியே வந்திருக்கேங்க. போய் பார்த்துட்டு வர்றேங்க. பாட்டு வரேன். இங்கே 2 வீடு தான் சார்ண்ணா? 2 வீடு தாங்கய்யா. சரி சரி. நம்ம கடைசியாக வந்தப்போ மேலே தான் பார்த்து சார், இங்கெல்லாம் வரல. ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட்டாக வந்தப்போ தான் உங்கள் ஊரை வந்து சுற்றி பார்த்தேன். உன்னை ஃபஸ்ட்டாக பார்த்தப்பா. அதுக்கு முன்னாடி உங்கள் ஊரை வந்து சுற்றி பார்க்கவே இல்லை. அப்போவும் இங்கெல்லாம் வரல. ஆஹா, மேலேயே பார்த்துட்டு அப்படி மேலே வந்து அந்த ரோட்டுக்கு வந்து அப்படியே போயிட்டேன். ஓகே ஓகே. இறங்குறது பார்த்தா இழுத்து விட்ரு கொஞ்சம் வந்தா. பாருங்க மக்களே, நம்ம அட்டடி அப்படிங்க கிராமத்துக்கு ஃபஸ்ட்டு நான் சரவணை பார்க்குறதுக்காக வந்து தான் இந்த கிராமத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்து வீடியோ பதிவு பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க. அதுக்கு பின்னாடி இப்போது நிறைய டைம் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் இந்த கிராமத்தை சுற்றி பார்க்கவே இல்லைங்க. ஆனால் கடைசியாக, அதாவது நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ கூட இந்த கிராமத்தோட மேல் பகுதியில் இருக்க வீடுகளை மட்டும் தான் பார்த்தேன். கீழ்ப்பகுதியில் இருக்க வீடுகள்லாம் நான் வரவே இல்லைங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற கோயில் இதெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலான்னு தான் வந்திருக்கேங்க. கடைசியாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்து விசேஷம் நடந்ததுங்க. நம்ம சரவணன் நம்மளுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாரு. பட் நம்மளால் வர முடியல. ஏன்னா வந்து விசேஷம் நடந்தனால வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து 6 நாள் வேலைக்கு போகிறதுனால சண்டே மட்டும் தான் வர முடியும் அப்படிங்கிற காரணத்தினால வர முடியல. ஆனால் செவ்வாய்க்கிழமை வரலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் முடியலைங்க. ஸோ அதனால் அந்த கோயிலெல்லாம் போய் பார்க்கலான்னு தான் இப்போ வந்து வந்திருக்கேங்க. அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கலான்னு இப்போ வீடியோவும் பதிவு பண்ணி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அது ஆற்று ஓரத்தில் அங்கெல்லாம் வீடு இருக்கும் போல சொன்னேன். அது உங்கள் வீடு தானா? அது எந்த வீடு? அங்கெல்லாம் அண்ணா வீடா? ஆமாம் ஆமாம். சரி சரி. காலைல மட்டும் வண்டி வந்தவரா? சரி சரி. இறங்கிங்களா? மேலே தான் ஏறும்போது மெல்ல ஏறணும். நல்லா மேடு. அண்ணா போயிட்டு வந்துட்டாங்கண்ணா. போயிட்டு சரி கீழே வெள்ளை இருக்கும்போது போகலாம் பார்த்தேன். சரி ரொம்ப லேட் ஆகிரும் போயிட்டுன்னு அப்படியே வந்துட்டு சரி அடுத்த வாரம் போய்க்கலாம். போய் அவசரமாக போயிட்டு வரவானான்னு தான் சரி மெல்ல பொறுமையாக போய் பாட்டு வரணுங்கிறக்க அடுத்த வாரம் போய்க்கலான்னு வந்துட்டேங்க. கோகுரை மட்டும் ஃபுல்லாக சுற்றி அடிச்சு வந்துட்டேங்க. ஆமாங்கண்ணா. சரி இந்த கோயிலெல்லாம் பாட்டு வரலாம் வந்தாங்க. இந்த கோயில் விசேஷம் வர முடியல. ஆமாம், அதெல்லாம் பார்த்துட்டு சரி அதை நான் பார்க்கலான்னு வந்தேங்க. அப்படியே வரேங்க. நம்ம சரவணோட அப்பா தாங்க உட்காந்துருக்காரு. ஆடு மேய்ச்சிருக்காரு. எதனா ஆடு மேய்க்கிறதுக்கு இங்கே தான் வருவீங்க சரவணா? ஓ, ஆத்தோரத்தில் கொஞ்சம் குழுக்குள்ளா இருக்கு. ஆட்டுக்கு மேவலைங்க நல்லா இருக்குமா? ஓ, இல்லை இருக்கு. தண்ணி இருக்கு. அதான் புல்லு சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிக்கிட்டு அப்படியே பதங்கியே மேய்ஞ்சிட்டு இருக்கேன். ஓ, இந்த கோயிலே விசேஷம் நடந்ததா? அருமையாக நட. நம்மளால தான் எப்படியோ 2 வருஷம் மிஸ் ஆகி போச்சுறேண்ணா. அடுத்த வருஷம் என்னாலும் சரி எப்படியா வரணும் சரவணா. வருஷம் செய்கிறீங்க. நானும் பார்த்தேன் போன வருஷமும் மிஸ் ஆகி போச்சு, இந்த வருஷம் மிஸ் ஆகி போச்சு. மக்களே இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்ம அட்டடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற
ஒரு கோயிலுங்க, நம்ம சரவணோட கிராமத்தில் இருக்கிற கோயில். இந்த கோயிலில் தான் கடைசியாக வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி விசேஷம் நடந்ததுங்க. நல்லா ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதை வேறே கிடா வெட்டு விருந்து எல்லாமே இங்கே நடந்ததுங்க. நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாரு, பட் என்னால் வர முடியல. ஸோ அதனால் கோயிலே அதை பார்க்கலான்னு வந்தேங்க. எந்த மாதிரியான இடத்துல கோயில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். நல்லா இருக்கு சரவணா இடம். அந்த கோயில் கூட இது சூப்பராக இருக்கு சரவணா, நல்லா இடம். இது என்ன சாமி சரவணா? மாகாளி அம்மன், காளி அம்மன். அந்த பக்கம் ஒன்று இருக்கா? ஓ, ரெண்டுமே விசேஷம் நடந்ததா? ஓ, இது வந்து மாகாளி அம்மனு, அந்த பக்கம் இருக்குது காளி அம்மனா? ஓ ஓ, ரெண்டுமே இருக்கா? சரி சரி சரி. பாருங்க, இது மாகாளி அம்மன். அந்த பக்கம் ரோட்டுக்கு, அதாவது ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து இருக்குது வந்து காளி அம்மன். எப்படி அது இருக்கா? தாண்டி போகலாமா? என்ன சுற்றி யானை சாணியெல்லாம் இருக்குது? செருப்பு போட்டோம்லாமா விட்டு போகலாமா? இல்லை, அப்படியே போயிடும். என்னைக்கு போட்டதில்ல? இது அன்னை அந்த போன விசேஷம் தான் நிற்கா? அப்போவா அதுக்கு முன்னாடியா? பின்னாடியா? ஓ, 2ஆவது நாள். ஓ ஓ ஓ. பாருங்க, கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து யானையோட சாணம். கோயில் விசேஷம் நடந்த அடுத்த 2ஆவது நாள் வந்து இங்கே வந்து யானை வந்து சாணம் போட்டுக்கும் போல இருக்குது. அப்புறம் அங்கேயும் போட்டிருக்கு, அந்த பக்கம் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இப்போ தண்ணி குடிச்சிட்டு இது கரெக்டாக வந்து ஒதுக்குப்புறமா ஒரு உடம்பு இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு பார்த்தோன்னா இங்கேயே சுற்றிட்டு இருக்கு. இப்போ நான் அதான் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து இந்த அரையூர் கிராமத்துக்கு போனப்போ வந்து அந்த கோயில் விசேஷம் வந்து எடுத்து வீடியோ பதிவு பண்ணி போடுங்கன்னு சொன்னீங்க மக்களே. ஆனால் அங்கே கோயில் விசேஷம் நடக்குது அப்படிங்கிறது மாதிரி கிராம மக்கள்லாம் சொன்னாங்க. பட் என்னென்னா அந்த ஊரில் கோயில் விசேஷம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமான பெரியவர் வந்து தவறிட்டாருங்க. ஸோ அதனால் வந்து அந்த கிராமத்தில் நடக்க இருந்த கோவில் விசேஷம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த விசேஷமும் நம்மளால் கவர் பண்ணவும் முடியல. பட் இந்த அட்டடே அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற இந்த கோவில் விசேஷமாக கவர் பண்ணலாம் பார்த்தேன். பட் அதுவும் முடியலைங்க. பாருங்க, யானையோட சாணம் இங்கே இருக்குது. இந்த மாதிரியான கிராமங்களில் நடக்கிற கோயில் விசேஷமெல்லாம் கவர் பண்ணலான்னு ஒரு நல்ல பிளான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இருந்தாலும் பண்ண முடியாமையே போகுதுங்க. பார்க்கலங்க, முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷமாவது ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா இங்கே வருஷம் வந்து இந்த சித்திரை மாதம்தான் வந்து விசேஷம் பண்ணுவாங்க. மற்ற எல்லா மாதங்களே பண்ண மாட்டாங்க. பர்டிகுலராக சொன்னால் இந்த மலை கிராமத்தில் இருக்கிற கோயில் விசேஷம் எல்லாமே வந்து சித்திரை மாதங்களில் மட்டும்தான் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக இங்கே நடக்கிற கோயில் விசேஷம்லாம் வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்க, இங்கே எல்லா யானையோட சாணங்கள் இருக்குது. விசேஷம் நடந்த அடுத்த 2ஆவது நாள் இங்கே வந்து யானை வந்துருக்குங்க. ரொம்ப ஆறு செமையாக இருக்குது. ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு கோயில், இந்த பக்கம் ஒரு கோயில், 2 சைடுமே கோயில் இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான இடத்துல வந்து கோயில் இருக்குது. தண்ணிக்குள்ளே தாங்க போகணும். இதெல்லாம் போகிற தானே வழி இருக்கா? இந்த தண்ணிக்குள்ளே தாங்க இப்போ இறங்கி போகணும். பேண்ட் அப்படியே மேலே தூக்கிட்டேன், இறங்கி பத்திரமா போகிறேன். வலிக்கலிக்கு விட்டுமா தெரியல, காற்று மெல்லமாக கால் வச்சு போகிறேன். இந்த மாதிரி கல்லெல்லாம் போட்டிருக்காங்க, வலிக்கூடாது போல இருக்குங்க. நடந்து போகிறதுக்கு கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. ஓ, நடந்து போகிறக்கே கல் போட்டிருக்கா? அதான் வலிக்கலவில் நான் கூட வலி கொடுங்கன்னு பார்த்தேன். நல்ல ஒரு அருமையான இடத்துல இங்கே ஆறு இருக்குது. ஆற்றை சுற்றி அருமையான ஒரு இடத்துல கோயில். இத்தனை வருஷம் இங்கே வந்திருக்கேன், இந்த ஒரு கோயில் இந்த ஆறெல்லாம் வந்து பார்த்ததே இல்லை சரவணா. நீ கூட்டு வந்து காமிச்சா எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? தாளமுகையெல்லாம் போயிருக்கா, ஆனால் இங்கே வந்ததில்லை. அப்படியா? தாளமுகையில் 2 ஒன்று தானா? ஓஹோ, ஓ, இங்கேருந்து எடுத்து போய் வச்ச கோயில் தானே அங்கே. ஆனால் விசேஷம் வந்து இங்கே மட்டும் தான் நடந்துச்சா இல்லை அங்கேயும் நடந்துச்சா? ஓ, ஒரே நாள் 2 இடத்துல நடந்துச்சா? மாற்றி வச்சாச்சு. ஓ ஓ ஓ, 5ஆம் தேதினா 6ஆம் தேதி 7ஆம் தேதி. ஓ ஓ, சரி சரி. ஏன்னா 2 இடத்துல கலந்துக்கணும் அதுக்காக. சரி சரி சரி. அந்த ஆளுங்க நம்ம ஆளுங்க எல்லாம் போயிட்டு அடுத்த வாரத்தில் அப்படியே இந்த பக்கம். ஓ,
இப்போ போன வாரம் அதுக்கு முன்னாடி வர செவ்வாய்க்கிழமை இங்கே நடந்துச்சு. அது எப்போ நடந்துச்சுங்க தாளமுக்கில்? செவ்வாய்க்கிழமை அப்படி மாறி அடுத்த செவ்வாய்க்கிழமை முன்னாடி செவ்வாய்க்கிழமையா? அடுத்த ஓ சரி சரி. ஓ 2 செவ்வாய்க்கிழமை மாறி மாறி பண்ணியிருக்கீங்க. ஓ இது காளியம்மா. காளியம்மா பாரு மக்களே, இது வந்து காளியம்மன், அது வந்து மாகாளியம்மா இல்லையா? அது வந்து மாகாளியம்மன் கோயில், இது வந்து காளியம்மன் கோயிலுங்க. இங்கே வந்து நின்று யானை. ஆஹா ஓ 2 யானை இங்கே தான் நின்றுச்சா? நின்றுச்சு. ஓ ஓ இன்னும் இதெல்லாம் அப்படியே பிச்சு சாப்பிட்டு அப்படியே நான் அங்கே வரும்போது அப்படியே போயிடுச்சு. ஓ எப்போ இந்த விசேஷம் நடந்தது? அடுத்த 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அடுத்த நாளேவா? ஆமாம். அதே நீங்கள் சாப்பிட்டெல்லாம் போட்டது வந்து ஏதாவது சாப்பிட்ற கிடைக்குன்னு அந்த வாசத்துக்கு வந்திருக்கு. கரெக்ட் கரெக்ட். வந்து பார்த்துட்டு ஏதாவது பார்த்துருக்கேன், ஏதாவது கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிருக்கும். இல்லை உண்மைதான் உண்மைதான். அந்த மாதிரி தான் யானை கரடி கூட வரும். அப்படியா? ஓ பண்ணதுக்கப்புறம் 2ஆம் நாள் வரும். ஓ யானை. ஓ 2ஆம் நாள் அந்த வாரத்துக்குள்ள வந்தாலும் வரும். வந்து சாப்பிட்டு போயிடும். ஓ ஓ வருஷமே விசேஷம் பண்ணானே 1 நாள் 2 நாளாக கண்டிப்பாக வரும். ஓ வந்து எல்லாமே சாப்பிட்டு ஓ போயிடும். ஓ பரவாயில்ல. அது எப்போ தவறாமல் வருதுன்னா அப்போ அதுக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டு. இந்த வருஷம் வந்துடும். ஓ ஓ போன வருஷம் வந்துச்சு. வந்து அப்படியே பண்டிகைலாம் முடிஞ்சு 3ஆம் நாள் வந்துச்சு. ஓ வந்து எல்லாமே சாப்பிட்டு அது அப்படியே போயிடுச்சு. ஓ இந்த வருஷம் 2ஆவது நாள். ஓ பார்த்து சாணியெல்லாம் போட்டுட்டு போகிறேன் வந்து வந்தெல்லாம் சாணியெல்லாம் போட்டு போயிருக்கு. அப்போ வந்தது அதெல்லாம் அப்போ வந்து போட்ட சாணிங்க. இது வந்து அப்படியே போனால் நேராக தாளமுக்கையை ஃபாரஸ்ட் மேலே போகும். அதான் இது போய் பார்த்தீங்கன்னா அந்த தாளமுக்கை கோயில் போய் ஜாயிண்ட் ஆயிருமா? அதான் கேட்டேன். இதுலேருந்து பார்த்தோன்னா அந்த ஓரத்துலேயே போய் அந்த நம்ம தாளமுக்கையில் கோயில் விட்டு நம்மள அங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. ஓ இந்த 2 அதே ஆறு தானே? அந்த ஆறு இந்த 1 தானே? அங்கே மேலே இருந்தால் அப்படியே வரும். சாப்பிட்டு அதான் சரி சரி. அருமையாக நட சரணா, நல்லா இருக்கு. அதான் மிஸ் பண்ணிட்டு சரணா, உண்மையிலேயே பார்க்குறக்கேன் சூப்பரானது இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா வந்து நானே என்ஜாய் பண்ணி வீடியோ எடுக்கிறேங்கிறது 2ஆவது விஷயம். நானே என்ஜாய் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு விசேஷம் நடக்கும்போது பார்க்குறக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. குளிக்கலாம் எல்லாத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு சந்தோஷம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட சந்தோஷம். ஏன்னா உங்கள் ஊரில் இருக்கேன் எல்லாருமே மேக்ஸிமம் நிறையவே தெரியுண்ணே. அதனால் நான் வந்தானவே எல்லாருமே பேசுவாங்க. நல்லா கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒரு சார் நான் அடுத்த வருஷம் எப்படியா வர சார்? நான் 2 வருஷம் நீயும் கூப்பிட்டுருக்கேன், வர முடியல. அடுத்த வருஷம் எப்படியா வர்றேன்? மக்களே சுற்றி இருக்கிற சோலைகள், வனப்பகுதி. இங்கே வந்து காளியம்மன், அது வந்து மாகாளியம்மன். இந்த மாதிரி இடம் மாதிரி இருந்துச்சுன்னா என் பிள்ளையெல்லாம் கூட்டு வந்தால் தண்ணியில் ஆடிட்டு இங்கே உட்காந்துப்பா. ஏன்னா அந்த முன்னாடி ரோட்டில் இருக்க ஆறு இருக்கு பார்த்தியா, அங்கே தான் கூட்டு வந்திருக்கேன். எதே அந்த முன்னாடி கோழிக்கரையாக இருக்கு இல்லையா, அங்கே தான் கூட்டு வந்திருக்கேன். இங்கெல்லாம் வந்ததே இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்குவேன், என் பிள்ளைகளாம் ஓடி வந்துடுவா, எனக்கு கூட்டு போங்கன்னு வந்துடுவா. ஏன்னா இதெல்லாம் நல்ல இடம். தண்ணியில் வந்தால் வாட்டுக்கு பார்த்தோன்னா தண்ணியில் விளையாண்டுருப்பா. பாருங்க தண்ணிக்குள்ளே தான் மறுபடி போகணும். தண்ணிக்குள்ளே நடந்து தான் போய் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகணுங்க. இந்த மாதிரி இடம் இருக்குன்றதுனா என் பொண்ணை கூட்டு வந்து போகிறேண்ணா ஒரு நாளாவது. கண்டிப்பாக கூட்டு வரேன். என் பொண்ணை ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆமாம். இல்லை என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறதுனா சந்தோஷம். என் வீட்டுக்கார் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி தண்ணியில் விளையாடுறது ஏன் பிடிக்கும். ஏதாவது ஒரு இடத்துல போய் சுற்றிட்டு வர ஒன்றில் ஊட்டி போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். எல்லோரும் போகிற இடம் தான் பொட்டானிக்கல் கார்டனு, ரோஸ் கார்டனு, போட் ஹவுஸு, இதெல்லாம் எல்லோரும் போகிற இடம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல யாரும் போயிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்குதுங்கிறது ஒரு சந்தோஷம். நல்லா சமைச்சு ஆமாம் குளிர்ச்சியாகவும் இருக்கு. சமைச்சு கொண்டு வந்துட்டு வச்சுக்குவேன், ஜம்மனுக்கும் சாப்பிட்டுட்டு. ஆமாம்.
நீ ஆடு மேய்க்கிறீங்க இங்கே தான் வருவியா? ஆமாண்ணா. இந்த புல்லெல்லாம் சாப்பிடுமா தரோண்ணா? இதெல்லாம் சாப்பிடும். சாப்பிடுமா? ஓ ஆடு ஆடு. ஓ ஓ ஆமாம். இப்படி போயிடலாம். போகலாம் எப்படி நீ கூட்டு போகிறே அப்படி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி போகலாம். மக்களே இந்த வீடியோவில் வந்து ஒன்றும் பெருசாக இதெல்லாம் காமிக்க போகிறதில்ல. ஒரு ட்ரக்கிங்க, அதாவது நம்ம சரவண வீட்டிலேருந்து அப்படியே நேராக சரவணோட ஊரில் இருக்க கோயில் வரைக்கும் ஒரு நடைப்பயணம். அப்படியே வந்து கோயிலை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஆறையும் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் நடந்து மேலே சரவண வீட்டு வரைக்கும் போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. பட் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து நல்ல வனத்துக்குள்ளே இருக்கிற தோட்டங்கள், அதில் இருக்கிற சின்ன சின்ன ஒத்தடி பாதைகள், வனத்துக்குள்ளே இருக்கிற ஆறு, கோயில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே தெரியல எது சொல்கிறேண்ணா? அதுதான் அந்த பாலம் கீழே ஜமுனாரம். ஆமாம் ஆமாம் பக்கமாக இருக்கு. நான் வண்டியில் சுற்றி போனால் எவ்வளோ தூரம் சுற்றி போகணும்? அங்கேருந்து வந்து இப்படி போய் அப்படி போய் சுற்றி வந்துடணும். இது இங்கே தான் இருக்கு. நம்ம இங்கேருந்து இப்படி இறங்கினோம்னா ரொம்ப பக்கம். ஆமாம் சரவணா, இங்கே பாலம் தெரியுது பாரு, இந்த இடத்துல இருந்துச்சுங்களா? அது கீழ் பக்கம். அது தெரியுது இங்கே தெரியுது, பாலம் தெரியுது. கீழேருந்து பார்த்தா அங்கே ஒரு பாறை தெரியுது. ஓ கீழ் பக்கம் அதுதான். ரோட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு பாறை தெரியும். அந்த பாறை ரோட்லேருந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பாறை, ஒரு பிளைனாக தெரியும். அங்கே தான் எல்லாம் தண்ணியில் இறங்கி விளையாடுவாங்க. அந்த பாறை அது கரெக்டா? அப்புறம் அங்கேருந்து வர்றவங்க நேரம் இப்படி கூட வந்துடுவாங்க. நடந்து அப்படி போய் சுற்றி வரைக்கும் இப்படி நடந்து வந்த பக்கம். ஆமாம், அப்படி போய் இங்கே போய் சுற்றி வரைக்கும் ஈஸியாக வந்துடலாம். மேலே இருந்து அந்த பாட்டு போட்டு வீட்டிலேருந்து பார்க்குறாங்க யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சரவணா, இடம் நல்லா இருக்கு சரவணா. ஏனாயா இதெல்லாம் இந்த பெரிய மரத்தியா? ஓ இதெல்லாம் யானை உடைச்சதா? ஓஹோ இதெல்லாம் குத்தி இருக்கேன். இவ்வளோ இது பெரிய மரம் மாட்டிருக்கேன். அதான் இது பாரு பெரிய மரம், இலவ மஞ்சு. இந்த மரத்தை குத்திருக்கு, அதே மாதிரி இந்த மரத்தை குத்தி உடச்சிருக்கு. ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. இங்கேருந்து பார்த்துக்கலாம், யானை இருந்துச்சுன்னா தெரியும். இந்த பாறை கரெக்டு. இங்கிருந்தா தெரியும். நம்ம எதாவது சப்போஸ் போனால் கூட இங்கிருந்தா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பகலில் எல்லா டைம் வருமா? வராது, பகல் வராது, நைட்டு தான். 6 மணி கரெக்டாக 6 மணி 7 மணிக்கு மேலே. இப்போ பகலெல்லாம் வரும். ஏன்னா ஆடு எப்போ இருந்தாலும் ஆடு மேய்ச்சிட்டு ஏதாவது குளிச்சுட்டு துவைச்சிட்டு அதெல்லாம் இருப்பாங்க. துவைக்கிறது இங்கே தான் போய் துவைப்பாங்க. இங்கே இந்த ஆற்றுலேருந்து அது வரையும் நிறைய பேர். ஆள் நட மட்டும் இருந்தால் வராது. வந்துட்டானா மாமா? வந்தாலே ஏன்னா பாய். கூப்பிடு வரண்ணே டாட்டா. இல்லை குரங்கு கிடச்சி சாட்டுக்க பலாப்பழத்தை. நீ மேலையெல்லாம் கிடச்சி குரங்குதா?
சுற்றி இருக்க மலையெல்லாம் செமையாக இருக்குது. தாளமுக்கு இருந்து தெரியாது சொன்னா தெரியாது. மேலே போனது தெரியுமா? ஆமாம். எந்த இடத்துல? ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த கீழே ஒரே ஒரு வீடு. ஆமாம், அந்த வீடு இங்கே இருக்கா? அதான் ஒரே ஒரு வீடு நடந்து வந்தோம்ல. போன டைம் போன போட்டு அங்கே போகல. போய் பார்த்து வந்துட்டாங்கண்ணா. சரி, அன்றைக்கி வரல, அப்படியே கோயிலில் பார்க்கலான்னு தாங்கண்ணா. கோயில் ஆறில் பார்க்கலான்னு வந்து அப்படியே டைம் இருந்துச்சு. சரி டைம் இருக்குங்களா பார்த்து வரலாம் வந்துட்டு அப்படியே. ஆமாங்க, அதண்ணா. அதான் நடந்து போகிற ஃபுட்பாத் இருந்தால் கூட நல்லாயிருக்கு இங்கே கீழே. சரி சரிண்ணா. சரிங்க, கண்டிப்பாக. உண்மைதான் உண்மைதான். சரி சரி. சரிண்ணா. ம், சரி சரி. அதானே, அதை அப்படியே காட்டுக்குள்ள அப்படியே மேய்ஞ்சிட்டு தண்ணி பிடிச்சி மேலே வந்துருக்கு. சரி சரி சரி. சரி சரிண்ணா. ஓ சரி சரிண்ணா. கண்டிப்பாக. ம், சரி சரிங்க. ஆடு இருக்கு நல்லதாங்க. எங்கள் வீட்லேயே 30 ரூபாய் இருந்துச்சுங்க. அப்பாவுக்கு முடியாமல் போனதுனால என்னாச்சுன்னா ஆடை கொடுத்துட்டு 2 பசுமாடை வாங்கிட்டோம். என் அப்பா நல்லா இருக்க வரைக்கும் பார்த்துட்டு இருந்தார். அவர் பார்க்க முடியாமல் படுத்துட்டார். இப்போ நடக்க முடியாமல் படுக்க ஆகிட்டார். அப்புறம் அதுக்கு வேணா இந்த 30 ஆடை அப்படியே கொடுத்துட்டு 2 பசுமாடை வாங்கிட்டோம். பசுமாடை வாங்கினே இப்போ வீட்டிலோட வச்சு அப்படியே மசாலா பில்லாம் வாங்கி போட்டு கறவை மாடை வச்சு பார்த்துக்கிறாங்க. எப்போயுமே எங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆடு எங்களுக்கு 30 ரூபாய் இருக்கும். 25லேருந்து 30 ரூபாய் வச்சு போனாங்க. ஏன்னா ஆடு வந்து என்றைக்குமே கை கொடுக்குண்ணா. அவசர ஆத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் கை கொடுக்கும். ஆமாங்க. சரிண்ணா, அப்படியே மேலே பார்த்து அப்படியே கிளம்புறாங்கண்ணா. டைம் ஒரு 4 மணி ஆயிடுச்சுங்க. அப்படியே மேலே போனோன்னா ஒரு 5 மணிக்கு அப்படியே கிளம்பிடலாங்க. மழையெல்லாம் வரும்போது இருக்குது. எப்போ வேணால் சாயங்காலம் மழை வருதுங்க. அதான் மழை வரதுக்குள்ளே கீழே இறங்கிடுறாங்க. அப்புறம் அடுத்த வாரம் வந்து வேணால் இங்கே எல்லாம் போய்க்கிறாங்கண்ணா. சரி வரேங்கண்ணா. சரி. போகும்போது அந்த பக்கம் இறங்கணும் சார். அதில் இருக்கணுமா? இப்போ இதெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி வரும். மேலே தண்ணி இதில் இறங்கு. இப்போ நம்ம ஏரியா தான் இடி அடிக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே காணே நம்ம ஏரியா அடிக்குது இன்றைக்கி. அண்ணா பரவாயில்லைங்க இப்போ தண்ணி குடித்தேன், சாப்பிட்டோமா, இப்போ தான் தண்ணி குடித்தாங்களா, போதும் பரவாயில்லைங்கண்ணா. பரவாயில்லைங்க வேணுமாண்ணா, நானே கண்டிப்பாக சாப்பிடுவேன். இதே மழை வர மாதிரி இடி அடிக்குது நம்ம சைடில். சரி ஒரு நேரத்தை 4 மணியாக சாப்பிட்டு நேரத்தை கிளம்பினோம்னா மழை வரதுக்குள்ளே கீழே போயிடலாங்க. ஆமாண்ணா. அன்றைக்கி கோயில் விசேஷம் கூப்பிட்டாரு, வரல. சரி அதனால் கோயில் அப்படியே போய் பாட்டு வரலான்னு வந்தேங்க. சரி வரேங்க. ஆமாங்க. வர்றேங்க, ஒரு நாள் ஃப்ரீயாக வரேன், எல்லாம் சுற்றி பார்க்கணுங்க. ஒரு நாள் ஃப்ரீயாக வர்றேங்க.
வரேங்க. சரி வரேங்கண்ணா. சரி. வர மக்களே, இந்த இடத்துல வந்து 2 வீடு நம்ம ஆற்றுக்கு போகிற வழியில் மேலேயும் சில குடியிருப்புலாம் இருக்குங்க. அதே மாதிரி கீழ் சைடு அந்த பக்கம் குடியிருப்புலாம் இருக்குது. சுற்றி வந்து அட்டடி கிராமத்தோட குடியிருப்புகள் இங்கெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் ஃப்ரீயாக ரவுண்ட் அடிச்சலாம். எதனா ஃப்ரீயாக ஒரு நாள் உங்கள் ஊர் ரவுண்ட் அடிச்சிடலாம். ஒரு சண்டே ஏதோ ஒரு சண்டே உங்கள் ஊர் ரவுண்ட் அடிச்சு பார்த்துல ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷங்களாச்சு. சாப்பிட்டதுனால இறங்கி இருக்கலாம், டயர்டாகி போச்சு. வயிறு முட்டிக்கிச்சுல, தெம்பு இருக்கு, ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. ஆனால் வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கனாலே ஆமாம் அதை தூக்கி நடக்கணும்ல தொப்பையை. மேலே வந்துட்டோமா? புரியல? ஆமாம் அது நிற்கல, சாப்பிட்டோம்ல. ஆமாம், அதனால தான். ஓகேங்க மக்களே, இப்போ வந்து அட்டடி அப்படிங்கிற நம்ம சரவணோட கிராமத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த கோவில் விசேஷம் நடந்த கோவிலுக்கு போய் பார்த்துட்டு அங்கே இருக்க ஆரையும் பார்த்துட்டு இப்போ மேலே வந்தாச்சுங்க. இதோட இந்த வீடியோ பதிவும் முடிக்கிறேங்க. அடுத்து இன்னொரு சில வாரங்களில் கண்டிப்பாக இந்த அட்டடி கிராமத்தில் ஃபுல்லாகவே ரவுண்ட் அடித்து பார்த்து உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தை நான் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துதுங்க. அதுக்கு பின்னாடி போகல. ஸோ கண்டிப்பாக ஒரு சண்டே பிளான் பண்ணி போய் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம். கூட நம்ம சரவணன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள். ரைட், ஓகே.